God's word for today. आज के लिए प्रभु का वचन. இன்றைய கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:6. In all your ways acknowledge him and he will make straight your paths. Proverbs 3:6. अपने सब कार्यों में तू प्रभु को स्मरण करना, वे तेरे कठिन मार्ग को सरल कर देगा. नीति वचन 3:6. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வழிகள் எல்லாவற்றிலும் உண்மையே நினைத்து துதித்து ஸ்தோத்திரித்து இந்த நாள் முழுவதும் உண்மை ஆராதித்து எல்லா காரியங்களிலும் வெற்றி காண உதவி செய்யலாம். இந்த நாளை மேலே துவங்குகிறோம். இந்த நாள் முழுவதும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். ஜபங்கட்டி நன்றி ஸ்தோத்திரம். காரியங்களை வாக்கி செய்வீராக. இயேசுவின் नाम கேட்கிறோம் நல்ல பிதாவே. प्रभु जी, इस सुबह के वक्त के लिए हम धन्यवाद देते हैं. अपने मार्ग में परमेश्वर को याद करते रहना, तेरा कठिन मार्ग को वो सही करेगा करके वायदा किया है, इसलिए हम धन्यवाद देते हैं प्रभु. आज शुरू करते हैं तेरे नाम में. हर जगह में जाते समय आते समय में हमेशा तुझको स्तुति आराधना करते रहना मदद कर. हमारा कार्य को प्रभु तो ये सफल करने वाला परमेश्वर तेरा हाथ में सौंपते हैं. आज सफल होने दे, जय पाने दे. प्रार्थना सुन ले. धन्यवाद धन्यवाद. यीशु के नाम में राजा. आमेन आमेन. God bless you all. Have a blessed day. Amen. Amen.